பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். இயேசு தம்முடைய ஜனங்கள் கேட்க, அதுவும் காதுகள் கேட்க, அன்னைக்கு இந்த பூமியில இருக்கும்போது சொன்ன வார்த்தை. அவர் இன்னைக்கு இல்லை, ஆனால் அந்த வார்த்தை இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன்னாரே. அவருடைய வார்த்தை நம்மோட முதல்ல இருக்கா? அவர் நம்ம விட்டு போல, நம்மோடு தான் இருக்கிறார். நடந்தாலும் படுத்திருந்தாலும் கூடவே இருக்கிற தேவன். வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கும் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாய் எங்கே ஓட முடியாது. யோனா மீன் வைத்திருந்து கூப்பிட்ட போது பதில் கொடுத்தவர். அன்றைக்கு கப்பல்ல கடலின் ஆழத்திலே போக வழி தெரியாமல் இருக்கும் போது பவுலை பார்த்து, பயப்படாதே, உன் நிமித்தம் ஒரு பிராண சேதமும் வராது என்று வாக்களித்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறீர் ஐயா. இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை தேடி உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் மனம் இறங்குங்க, அவருடைய வேதனைகளை மாற்றுங்க. முடிவில் நான் ஜெபிப்பதற்கு முன்னே உங்களோடு நான் பேசி வருகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு பேசி வருகிறேன். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? ஐயா, இந்த உலகத்தில் பலன் என்ன? எல்லாரும் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தேடி 6ஆம் அதிகாரத்தை 27ஆம் வசனத்திலிருந்து தான் தியானம் பண்ணி வரோம். அப்படி எல்லாரும் தேடி எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் இயேசு என் வாழ்வின் பலனான எனக்கென்ன ஆனந்தம், இயேசு என் வாழ்வின் பலனான எனக்கென்ன ஆனந்தம், எந்த வாலிப காலம் எல்லாம் எந்த வாழ்க்கையின் துணையான, எந்த வாலிப காலம் எல்லாம் எந்த வாழ்க்கையின் துணையான, அவன் அவன் தன்னை போக நான் பாடுவேன் உமக்காக, எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு என் வாழ்வின் பலனான எனக்கென்ன ஆனந்தம். கொல்லமாயும் மறைந்தோடு தீமைகள் அங்கோடு, கொல்லமாயும் மறைந்தோடு உமதாமியில் நன்றோடு அருகாலங்கள் உலகாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு என் வாழ்வின் பலனான எனக்கென்ன ஆனந்தம்.
எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்த வாழ்வில் பலனாரா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்த வாழ்வில் பலனாரா, எனக்கென்ன ஆனந்தம். நல்லா கவனிங்க. உங்களை சிநேகிக்கிறவங்களே நீங்கள் சிநேகித்தா அதில் என்ன பிரயோஜனம்? சபையில் போகிறீங்களே, யார் நமக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களா பார்க்காதீங்க. தெரியாதவங்க வந்திருக்காங்களா, புதிய ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க, தேடுங்க, அவங்களோட பேசுங்க. அப்போ தான் அடுத்த நாள் வருவாங்க. போகும்போது எங்கேருந்து வந்திருக்கீங்க, இப்போ தான் வரீங்களா, எங்கே இருக்கீங்க விசாரிங்க. நமக்கு இன்றைக்கி அப்படி இல்லை. நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட மட்டும்தான் போய் உட்காருவோம். கம்யூனியன் எடுக்க போகிற கூட தெரியாதவங்க பக்கத்தில் உட்கார மாட்டோம். அப்புறம் என்ன நம்ம ஐக்கியம்? சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. அப்ப நமக்கு வித்தியாசம் இல்லையா? உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் அது பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. ஆமா, அவன் தான் செய்கிற பாவத்தெல்லாம் தீக்கிர கொண்டு சோத்த போடுறான்ல. நன்மை செய்ய முடியாதவங்களுக்கு செய், திரும்பி கொடுப்பான்னு எண்ணி கடன் கொடுத்தா அதனால உனக்கு என்ன பலன்? பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்குறான். இல்லை ஒரு 2%, 3% வட்டி, 5% வட்டி, 6% வட்டி வச்சு கொடுக்குறான். அதில் என்ன பிரயோஜனம்? ஏசு யாருங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கா? அவர் யாரு? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும். யாரு? துரோகிகளுக்கும். நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. பரலோக தேவனே, பரலோற்றும் ராஜனே, பரலோக தேவனே, பரலோற்றும் ராஜனே, உம்மை நான் இனி விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே இயேசையா, அறிந்து கொண்டாமல் விடாததே, உம்மை அறிந்து கொண்டாமல் வாழ்க்கை விடாததே. ஐயா, உம்மை அறிந்து கொள்ளாம இத்தனை காலம் போயிருச்சு. இன்னும் இருக்கிற கொஞ்ச காலம் இதுலையாவது அறிஞ்சிக்கங்க. அவர் நன்றி அறியாதவர்கள். 10 குஷ்டரோகி, லூக்கா 17:11 10 குஷ்டரோகி அவர்கிட்ட வராங்க. வாசிங்க, லூக்கா 17:11. மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த அந்த கிராமத்தின் பேர் கூட இங்க எழுதல. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர், ஒருத்த இல்லைங்க 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ஏன்னா கிட்ட வந்தா தீட்டு நம்ம அலறணும். பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டியவன் எப்படியோ இயேசு அந்த வழியா வந்துட்டாரு. அவரை தேடி ஐயோ என் வியாதியை தீர்க்கிறதுக்கு அவர் ஒருத்தரால தான் முடியும். அவன் விசுவாசத்தோட தூரத்துல நின்று கொண்டு கத்துறாங்க. என்ன கத்துறாங்க? இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் ஐயான்னு சொல்றாங்களே. இறங்கும் ஐயா, மன்னம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மன்னம் இறங்கும் ஐயா. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரா நனைக்கிறேன் கத்தாவே. தீராத வியாதியெல்லாம் தீர வேண்டுமே,
மாறாத கசப்பு எல்லாம் மாற வேண்டுமே. தீராத வியாதி எல்லாம் தீர வேண்டுமே. மாறாவின் கசப்பு எல்லாம் மாற வேண்டுமே. இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. கிட்ட வந்துட்டா சொல்லிடுவாங்க, ஐயா ஒரு தொடக்கூடாது தீட்டு. எல்லாம் லேவிய ராமத்தை நீங்கள் படித்து பாருங்க, நமக்கு வெளியே தான் இருக்கணும். தனி பழக்கம், குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லாம் இருக்கக்கூடாது. குஷ்டரோகத்துக்காக ஆசாரியம் கொண்டு அடைச்சி வைக்கிற காலம் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அவன் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். யாராவது இந்த பக்கம் போனால் சரி, இப்படி தாடியை பார்த்துக்கணும், ஐயோ தீட்டு 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 வராதிங்க அலறணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட 10 பேர் ஒருத்தன் இல்லை அந்த கிராமத்தை. அதனால தான் பேரில் தான் வச்சுட்டார் லூக்கா. லூக்கா சாதாரணமான நாள் இல்லை, வைத்தியர். பேர் வச்சு அந்த கிராமத்துக்கு எவனும் போகாமல் இருந்தாலும் பயம் பண்ணமோ தெரியல, எழுதி வச்சுட்டார். ஒரு கிராமத்துக்கு அவர் வருகிறார். அப்படி வரும்போது குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அவருக்கு எதிராக வந்து கிட்ட வரல, தூரத்தில் நின்று கொண்டு, இயேசு ஐயரே, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். இயேசுவே என் தெய்வமே எல்மே மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே எல்மே மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே எல்மே மனமிரங்கும். என்னை காக்கும் செல்வமே இயேசுவே என் தெய்வமே எல்மே மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே எல்மே மனமிரங்கும். அவன் பாடலை கத்துனாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து சச்சா உங்கள்கிட்டலாம் நான் வரக்கூடாது, நீங்களாம் என்னை பார்க்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா? உடம்பெல்லாம் அழுகி போய் அங்கே ஓரமாக உட்காரீங்களா, என்கிட்ட வந்தீங்களே அப்படின்னு கேட்கல. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஏன் தெரியுமா? இவங்க விசுவாசத்தோடு போவாங்களான்னு. ஏன்னா சில காரியத்தை நம்ம யோசிச்சு பாருங்க. 2 கண்ணுந்திரி அவனை பார்த்து நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவுனார். அவன் அடுத்த கேள்வி என்ன இருக்கணும்? சீலோவாம் குளம் எங்கே இருக்குது, அது எப்படி இறங்கணும், படி இருக்கா, எப்படியா போகிறது, எனக்கு கூட்டிட்டு போவ ஆள்டே சொல்லுவானா? அவர் யோசிக்கலை. அவன் விசுவாசத்தை பார்த்தார். போய் கழுவுனா பார்வை விட்டான். அது மாதிரி இவங்க சொல்றாரு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை என்ன செய்யுங்க, காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் நல்ல கவனிங்க, அவங்க விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு அநேகர் சொல்றீங்க எனக்கு வியாதி தீரல, வியாதி. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? நம்ம விசுவாசம் சுகமாக்குவார் நம்பணும்ல. முழு நம்பிக்கையோட முழு பலத்தோட. எரேமியா 29:13 சொல்றார்,
உங்கள் முழு பலத்தோடு முழு இறுதியோடு என்னை தேடினீர்களானா என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். நாம் எப்போவும் சொல்லுவோம், அங்கேயும் போனேன் இங்கேயும் போனேன், அப்படி இல்லை. முழு மனதோடு தேடி பாருங்க. அவங்க முழு மனதோடு கேட்டாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கும்னா. இவரும் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்கிட்ட காமிங்க. அந்த 10 பேரில் ஒருத்தனுக்கு கூட அந்த எண்ணம் வரல. பார்த்தீங்களா? எதுக்கு? ஆமாம், ஆசாரியர்கிட்ட போய் காமிச்சா அடைச்சி போட்டுருவான். ஆசாரியர்கிட்ட போய் காமிச்சா நம்மளை உள்ளே அடைச்சி வச்சுட்டான்னா அதெல்லாம் வேண்டாம். இவர் அதே தான் சொல்கிறாரு. நம்ம அங்கே இருந்தானே அந்த ஊருக்கு வெளியே உட்காந்துருக்க, திருப்பி அவர்கிட்டையும் காமிக்கவா? எவனாவது அதை பற்றி பேசவே இல்லை அந்த இடத்துல. உடனே அவர்கள் வாசிங்க என்ன சொல்றாரு, நீங்க ஆசாரிய இடத்துல போய் காண்பீங்க. அந்தபடி அவர்கள் போகையில் ஆசாரியத்தை போகையில போற வழியிலேயே. அதுதாங்க விசுவாசம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்றதில்ல விசுவாசம். அதுல நடமா இருக்கணும். ஏன்னா நம்ம பாடுவோம் எத்தனை தடவை, வாராமினை வந்தாலும் சோராதே மனமே, வாராமினை வந்தாலும் சோராதே மனமே, பல்லகீரு துனக்கு நல்ல தாரகமே, பல்லகீரு துனக்கு நல்ல தாரகமே, வாராமினை வந்தாலும் சோராதே மனமே, பல்லகீரு துனக்கு நல்ல தாரகமே. அலகை சகித்து மீது பலை வீசினாலும், அலகை சகித்து மீது பலை வீசினாலும், அஞ்சாதே இயேசு பாதம் தஞ்சம் வீடாதே, அஞ்சாதே இயேசு பாதம் தஞ்சம் வீடாதே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, பல்லகீரு துனக்கு நல்ல தாரகமே. பீதா போலே குற்றம் எண்ணாதே, பெற்ற பீதா போலே குற்றம் எண்ணாதே, பிள்ளையாயினும் அவர் தள்ளி விடாரே, பிள்ளையாயினும் அவர் தள்ளி விடாரே, வாராமினை வந்தாலும் சோராதே மனமே, பல்லகீரு துனக்கு நல்ல தாரகமே. மோகம் இன்றி வேகம் கொண்டாலும், வேகம் மோகம் இன்றி வேகம் கொண்டாலும், இடமனதாயிரு தடம்புரியாதே, இடமனதாயிரு தடம்புரியாதே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, பல்லகீரு துனக்கு நல்ல தாரகமே. தன்னுயிரிந்திட்ட முன்னேசுநாதா, தன்னுயிரிந்திட்ட முன்னேசுநாதா, தள்ளுவாரோ அன்பு கொள்ளுவார் மீது, தள்ளுவாரோ அன்பு கொள்ளுவார் மீது, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, பல்லகீரு துனக்கு நல்ல தாரகமே. எத்தனை பெரியவனை வந்தாலும் பயப்படாதீங்க. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்து இருக்கிறார். 10 பேருக்கும் தீராத வியாதி. ஆனால் போய் காட்டுன உடனே விசுவாசத்தோடு போனாங்கல்ல. நானாக இருந்தால் கேட்டிருப்பேன், ஆசாரியனே போய் பார்த்தா திரும்ப உடைக்கவா, திரும்ப உள்ளே பூட்டி போட்டு போயிடுவானே, அங்கேருந்து தப்பிச்சு வந்தானே வெளியே உட்காந்துருக்க, திருப்பி அங்கேயே போக சொல்கிறீங்களேன்னு இருப்போம். அவங்க போனாங்க. போகிற வழியில அதை வாசிங்க, மிக அழகா இருக்கு. அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். போற வழியிலே சுத்தமானாங்க. அவர்களில் ஒருவன். ஆனா 10 பேர் நன்றியோட இருந்தானா? இல்ல. நம்ம சப்ஜெக்ட் என்னது? அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தாரே. ஆகையினால நீங்களும் நானும் நன்றி அறிய மாட்டாங்க அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, துரோகிகளுக்கு நன்மை செய்யுங்க. ஏன்னா ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏசாயா 33:1 வாசிக்கிறோம்,
கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவர்களும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கும் ஐயோ. அதை மறந்துடக்கூடாது. ஏசாயா 33:1. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களும் உனக்கு ஐயோ. ஐயோ, நீ கொள்ளையிட்டு முடிந்தவன் கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார். அதை மறந்துடாது. அவர் நீதி உள்ள தேவன், நீதி செய்வார். ஆமென். நீ அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படவே வேண்டியதில்லை. நன்றி அறியாதவனா போயிட்டு போகிறான், செஞ்சுட்டான், அவன் நன்றி இல்லை, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் அப்படி நினச்சிருந்தா நேரம் இந்த ஊழியத்துக்குள்ளே நின்றுருக்க முடியாது. வாங்கினவனே என்ன சொல்லுவான் தெரியுமா, அவர் வீடு தேடி வந்து கேட்க மாட்டார், அதனால் கொண்டு கொடுக்க வேணாம்மா. நான் அதை பற்றி இன்னைக்கு கவலைப்பட்டதே இல்லை. ஏன் தெரியுமா, ஆண்டவரே சொன்னார், நீ போய் உன்னிடத்தில் ஒருத்தர் கடன் கேட்டால் கொடு, அதை போய் என்ன செய்யாத, திருப்பி உன்னால் முடிஞ்சா கொடு, அப்போ திருப்பி கேட்காத. கொடுக்க முடியும்னா கொடு, இல்லாட்டி கொடுக்காத. இன்றைக்கி நம்ம அநேக நேரத்தில் கொடுப்போம், நான் அடுத்தவன்ட்ட வாங்கி தரேன், இந்த கதையெல்லாம் சரியில்லை, என்கிட்ட இல்லை இன்னொருத்தனை வாங்கி தரேன், அதனால் அவனுக்கு வட்டி. இந்த பேச்செல்லாம் கிறிஸ்டியானிட்டிக்கு ஒத்து வராது. ஐயா, உங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அதை இங்கே லூக்காவில் எழுதி வச்சிருக்கார். பாவிகளுக்கு என்ன செய்கிறாங்க, கடன் கொடுக்கிறார்களே. நாம் எப்படிப்பட்டவர்கள் செய்யணும், நன்றி அறியாதவர்கள் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்தார். எனக்கு அன்பாருடைய 38 வருஷம் படுத்து கிடந்தவன் படுக்கை எடுத்துகிட்டு போனான்னு அவர் யாருன்னு கேட்டானா, அவர் தான் கேட்டார். அவர் போய் கேட்குறார், நீ சுகம் பெற விரும்புகிறாயா? அவன் சொன்னா, எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, உன் படுக்கை எடுத்துகிட்டு போன்ட்டார். ஆனால் யோவான் 5:13 வாசிக்கிறோம், தன்னை சுகப்படுத்தினவர் இன்னார் என்பதை அவன் என்ன செய்யலை, அறியவில்லை. நன்றி அறியாதவங்க இன்னைக்கு உலகத்தில் ஐயா, நன்றினா என்னன்னே தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவங்களுக்கு அவன் தான் ரத்தம் சிந்தினார். ஒரு காலத்தில் நாம் இந்த காணியாட்சிக்கு புறம்பாத்தான் இருந்தோம், அறியாதபடிக்கு தான் இருந்தோம். நமக்காகவும் ரத்தம் சிந்தினாரே, உன்னை என்னை மீட்பதற்காக தன்னையே பலியாக்கினாரே. அதனால தான் நம்ம பாடுறோம். ஒரு வரி மட்டும் பாடி ஜெபிப்போமா? பலியாகி என்னை மீட்டினே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே, எஜமானனே, என்னே ராஜனே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி தவறாமல் வரணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா வந்து பாருங்கள். எங்கள் ஆலயத்தையும் 2 கண்ணும் பார்வையில்லாத மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆலயம். ஒரு நாள் கூட நான் உங்களை சும்மா அனுப்புனதில் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு, மரித்து போனால் கூட பெற்றோர் கைவிட்டாலும் மற்றவர் கைவிட்டாலும் அவங்களுக்கு நல்லடக்கம் செய்வதற்கு, இப்படிப்பட்ட இன்னும் கட்டுமான பணிகளுக்கு பல காரியங்கள் உண்டு. நீங்கள் என்கிட்ட கேட்டால் வரிசையாக சொல்லுவேன். எப்படி பிறந்த தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வருது, ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, ஐயா எங்களுக்கு பில் வைக்க வழி உண்டா? கட்டாயம் உண்டு, என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே, ப்ளீஸ் நோட் டவுன், 10 AM to 5 PM.
தாராளமாக தொடர்புலாம். ஒருவேளை எமர்ஜென்சின்னு இருந்தால் எப்போ நீங்கள் கூப்பிடுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே இயேசு தம்முடைய ஜனங்கள் காது கேட்க சொல்லி முடித்த வார்த்தைகள் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் தியானித்து வருகிறோம். இந்த முதல் வசனத்தை தியானிக்கவே 6 மெசேஜ் ஆயிடுச்சு. இனி கப்பர்நாகும். அவர் அதன் பிறகுதான் கப்பர்நாகும் போனார். கப்பர்நாகும் ஏன் வர வேண்டும் அதை குறித்து வருகிற நாட்களில் உங்களோடு பேசுகிறேன். அவர் கப்பர்நாகும் வந்தவுடனே ஏன் ஒரு 100க்கு அதிபதி தேடி வந்தான்? அவன் எவனுடைய குணம் என்ன, அவனுடைய செய்கை என்ன, இயேசு நம்மிடத்தில் வர வேணும்னா நாம் என்ன செய்யணும், இப்படி பல காரியங்கள் உண்டு. வருகிற செய்தியில் சொல்றேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் என்னென்ன மனபாரத்தோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, எந்தெந்த பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். வியாதி படுக்கையில் இருப்போருக்கு விடுதலை கொடும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடும். படித்த பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்கு இந்த ஆண்டு மனமகிழ்ச்சி அமையட்டும். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல தேர்வில் ஞானத்தை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் நினைப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.